சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கொடுத்தான் பிடிக்கலன்னு உதறிட்டு போனவன் அதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? அவன் யோசி, நல்லா யோசி. அவன் திருந்தவும் மாட்டான். ஏதோ ஒரு திட்டத்தோட தான் எல்லாரும் நம்புற மாட்டுக்க நடிக்கிறான். அவன் நல்லா நடிக்கிறான்னு மட்டும் தெரியுது. அதை எப்படி எல்லார் முன்னாடியும் நிரூபிக்கிறதுன்னு தான் தெரியல. அதுக்கு மட்டும் ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு, அவனை அம்மியில வச்சு அரைச்சி சந்தி சிரிக்க வச்சிருவேன். வித்தார கள்ளி விறகெடுக்க போனாளா, கத்தாழ முழு கொத்தோட தச்சுச்சான். ஒரு நாளைக்கு இல்லன்னா ஒரு நாளைக்கு விழி பிதுங்கி நிப்பான் பாரு. போக்கத்தவன். நான் அவனை நம்பல அப்பத்தா. அவனுக்காகலாம் இல்ல பத்தா, என் பொண்ணுக்காக தான். குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனாலதான் சரியாகி வந்திருக்கான்னு ஒரு தடவை இல்ல 2 தடவை நிரூபிச்சுட்டான். இனிமே ஏன் விருப்பங்களை ஓரமா வச்சுட்டு என் பொண்ணுக்காக மட்டும்தான் பாக்கணுமே தவிர அவனை பார்க்க கூடாது. அவதான் அவனை விடாம குரங்கு புடியா புடிச்சிட்டு இருக்காளேத்தா. அவன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவளை உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டா நீ எப்படி தாங்குவ? கவலைப்படாத அப்பத்தா. அவனை என்ன பண்ணணும், எப்படி எப்ப வெளியேற்றணும்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் நீ எதுவும் வார்த்தையை விட்டுறாத. தமிழுக்காக அவன் இப்ப இருக்கட்டும். ஆனா அவனால நிச்சயமா என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. நான் பிரிக்கவும் விட மாட்டேன் அப்பத்தா. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் விளையாடலாமா? வேணாண்டா, ரொம்ப டயர்டா இருக்க நீ. என் செல்லத்துக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு கண்ணை பார்த்தாலே தெரியுது. காலையில விளையாடலாம், தூங்குடா. வா. அப்ப கதை சொல்லுங்க மாஸ்டர். கதையா? சரி சொல்றேன். என்ன கதை சொல்லலாம்? ஏதாவது ஒரு போர் அடிக்காத கதை. அப்படின்னா முயலாம கதை சொல்லட்டா? இதுவும் ஒண்ணு சொல்லுங்க. ஒரு ஊர்ல. எந்த ஊர்ல மாஸ்டர்? எந்த ஊர்னா இந்த ஊரே வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு முயலும் ஆமையும் இருந்துச்சாம். அந்த முயலால வேகமா ஓட முடிஞ்சதால திமிரோட இருந்துச்சாம். அந்த ஆமை வேகமா வந்துட்டு இருந்துச்சாம். முயல் முழிச்சு பார்த்தப்ப அந்த ஆமை கோட்டை தாண்டி போய் வின் பண்ணிடுச்சான். போங்க மாஸ்டர். நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் உங்க கூட வருவேன் மாஸ்டர். இல்லடா, உன்னை விட்டு போக மாட்டேன். சுந்தரி, இனி
நீ என்னை எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்றேன்னு பார்க்குற. அப்படி நான் போனா என் குழந்தையோட தான் போவேன். இப்போதான் ஒவ்வொருத்தரா என் பக்கம் சாய வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் இந்த வீட்டையே என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவேன். உன் கண்ணு முன்னாடியே உன்னை விட்டுட்டு என் குழந்தை நான் தான் வேணும்னு என் கூடவே வருவா. என்கிட்ட இருந்து அணுவணி பிரிச்ச மாதிரி நான் உன்கிட்ட இருந்து என் குழந்தைய பிரிச்சு கூட்டிட்டு போவேண்டி. மாலினி, எழுந்து ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஏய் மாலினி, உன்னதான் சொல்றேன், எந்திரி போ. போயிட்டு வந்து இதை குடி. இல்ல, எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீ எடுத்துட்டு போ. காஃபி நான் குடிப்பேனா? ஏய், இது காஃபி இல்ல, சத்து மாவு கஞ்சி தான். ஏன் எனக்கு தெரியாதா மாசமா இருக்கிறவங்க காஃபி பிடிக்க கூடாதுன்னு? எந்திரிச்சு போமா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீ போ. மாலினி, இங்க பாரு, நீ இப்படி எதுக்கு எடுத்தாலும் கோச்சிட்டு இருந்தா எப்படி? என்கிட்ட உன் கோவத்தை காட்டு மாலினி. உன்னை நீயே வருத்திக்காத. காலையில வெறும் வயித்தோட இருந்தா குழந்தைக்கு நல்லதில்ல. இந்தா இத குடிமா மாலினி. அம்மா, என்னப்பா? இந்தாங்கம்மா. என்ன வெற்றி இது? நாளைக்கு மாலினிக்கு வளகாப்பு இருக்குல்ல, அதுக்கு தான் gift வாங்கிட்டு வந்தேன். உள்ள வச்சிருங்க. சரிப்பா. வெற்றி, நீ சுந்தரி கிட்ட பேசுறேன்னு சொல்ற, இன்னும் பேசல. எப்பதான் பேச போற? பேசணுமா? பேசுறேன். ஆனா எப்ப பேசுறது, எப்படி பேசுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஃபங்க்ஷன்லயே சொல்லிடு. ஃபங்க்ஷன்லயா? வேண்டாமா, பிரச்சனை ஆயிடும். பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம். நீ பேசிடுப்பா. இல்லம்மா, வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம். இங்க பாரு வெற்றி, நாளைக்கு நீ பேசுற. அப்படி நீ பேசலன்னா அந்த கூட்டத்துல நானே சுந்தரி கிட்ட பேசிடுவேன். ஏன், அவளோட முருக மாமாவும் வந்திருப்பாருல்ல, அவர்கிட்ட போய் சுந்தரிய வெற்றிக்கு பொண்ணு கொடுங்கன்னு கேப்ப. அம்மா, நீங்க பாட்டுக்கு படப்படன்னு எதுவும் பேசாதீங்கம்மா. நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா நான் ஃபங்க்ஷன்ல பேசுறேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். இவன் சொல்லுவான்னு பாத்துட்டு இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது. நாம தான் ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஓஹோ, இந்த அளவுக்கு வந்தாச்சா? நான் ஒருத்தி இத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கேன். என்கிட்ட பேச சொல்லி ஒரு வார்த்தை கூட அம்மா சொன்னதில்ல. இப்போ சுந்தரி கிட்ட பேச சொல்றீங்களா? நான் விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? நிச்சயமா மாட்டேன். உங்க திட்டத்தை நீங்க சொல்லிட்டீங்க. ஃபங்க்ஷன் நடக்கும்போது என் திட்டத்தை நான் நடத்தி காட்டுறேன். உங்க மனசுல இருக்கிறத சொல்ல போறீங்களா? போங்க போங்க. என்னடா? இந்தாம்மா, என்னடா இது? பிரிச்சு பாரு. என்னடா இது? எதுக்கு? மாலினிக்குமா. மாலினிக்கா? நாளைக்கு ஃபங்க்ஷன்ல தாய் மாமனா நான் ஏதாவது செய்யணும்ல, அதுக்காக தான் இதை வாங்கிட்டு வந்தேன். நீயே நாளைக்கு மாலினிக்கு போட்டு விட்டுருமா. இவ்ளோ ஆசையா வாங்கிட்டு வந்திருக்க, நீ ஏன் போட்டு விடுற? இல்லம்மா, என்ன கண்டாலே மாலினிக்கு பிடிக்காதுல்ல,
அதனால நீயே போட்டு விட்டுரு. நான் கொடுத்தேன்னு கூட சொல்லாத. என் மேல இருக்கிற கோவத்துல ஏத்துக்க மாட்டேன். உனக்கு ரொம்ப பொறுப்பு வந்துருச்சுடா. நீ இவ்ளோ நல்ல மனசோட இருக்க, ஆனா உன்னை எல்லாரும் இப்படி வெறுக்கிறாங்களே. பரவாயில்லம்மா, நான் பண்ணதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மறக்கிற விஷயமா என்ன? உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதானே ஆகணும். எனக்கு இது தேவைதான். நீ எதுக்கும் வருத்தப்படாதம்மா. அன்னைக்கு கூட மாமாவை நான் வேணும்னே எடுத்து பேசலம்மா. அவர் என்ன புரிஞ்சுக்கணும் தான் அப்படி பேசினேன். அதுவும் தமிழுக்காகத்தானே தவிர வேற எதுக்காகவும் இல்லம்மா. அவங்க என்னைக்கு என்ன புரிஞ்சு ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்கு ஏத்துக்கிட்டோம்மா. நீ நாளைக்கு ஃபங்க்ஷன்ல மாலினிக்கு இந்த வளையல மறக்காம போட்டு விட்டுருமா? இந்தா. கார்த்திக் நிஜமாவே ரொம்ப மாறிட்டான். இந்த வீட்ல எல்லார் மேலேயும் பாசமா தான் இருக்கான். மாலினிக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணா. இப்ப தன்னோட கடமைய நேரடியா செஞ்சா ஏத்துக்க மாட்டாங்கன்னு மறைமுகமா செய்யறான். அன்னைக்கு நாம முதல் குழந்தைய இழந்தது இவனால இல்ல, இவனுக்கே தெரியாம நடந்துச்சுன்னு சொன்னானே, அதுதான் உண்மை. என் பழைய நண்பன் கிடைச்சிட்டான். மாலினியோட அன்பான மாமா திரும்ப கிடைச்சிட்டான். சீக்கிரம் என்ன மாதிரியே இவனை எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கும் தமிழ் இங்க வந்து தூங்க மாட்டேன்டா. இவளை என்ன பண்றதுனே புரியல. புக்ஸ் எல்லாம் வேற பெட் மேலே அப்படியே போட்டு வச்சிருக்கா. ஸ்கூலுக்கு போறப்ப அவசர அவசரமா தேடுறது. இவனா? இவன் எதுக்கு இங்க வந்தா? என்ன? இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். ஒன்னும் தேவையில்ல, நீ கிளம்பு. இல்ல, ஒரு நிமிஷம் சொல்றது கேள. ஃபங்க்ஷன் விஷயமா தான். என்ன சொல்லி தொலை. நாளைக்கு மாலினி ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன். என்னை வரவிடாம பண்றதுக்காக ஏதாவது பிளான் பண்ணாத. அது உனக்கே ரிப்பீட் ஆயிடும் பாத்துக்க. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, அன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு என்ன வரக்கூடாதுன்னு நீ என்னென்னமோ பண்ண போய் கடைசியில நீயே லேட்டா வந்த. அந்த மாதிரி இப்ப எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இல்ல இல்ல, நான் அழல. தமிழ், உனக்கு இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு தங்கம். நீ இதே போட்டுக்க. பரவாயில்லையே, சுந்தரி கார்த்திக் கொடுத்த ட்ரெஸ் ஏத்துக்கிட்டா. அதே மாதிரி ஒரு நாள் கார்த்திகையும் ஏத்துக்குவா. கார்த்திக் எங்க இருக்கானா? கார்த்திக், அவங்க நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்னம்மா? டே கார்த்திக், சுந்தரி நீ கொடுத்த ட்ரெஸ்ஸ தமிழ போட்டுக்க சொல்லிட்டாடா. சந்தோஷமா? என்னடா எம்புட்டு பெரிய விஷயத்த சொல்ற, ஒத்த வார்த்தையில பதில் சொல்ற. உனக்கு உண்மையிலே சந்தோஷம் இல்லையா? கார்த்திக், வருத்தப்படாதடா. அவ மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் உன்னையும் ஏத்துப்பா. சரி, இரு வரேன். சரியா? ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். நீ மறுக்கவே முடியாத மாதிரில நான் பாப்பாவுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். நான் செய்யற எல்லாத்தையும் தட்டவும் முடியாம, காரணம் சொல்லவும் முடியாம என்ன பாடுபட போறேன்னு பாருடி. இதெல்லாம் ட்ரெய்லர் தான் சுந்தரி. என் விளையாட்டை இனிமே தான் நீ முழுசா பார்க்க போற. வெயிட் அண்ட் வாட்ச்.
என்ன சத்தமே காணோம்? ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு தூங்கிட்டாங்களா? இப்ப போனா சரியா இருக்கும். மாமா, மாமா, அகில் வந்துரு, நான் ரெடி. எங்க போயிருப்பாங்க? என்னம்மா? அம்மா மாமாலாம் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. இப்ப காணோம். அவங்க போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. போயிட்டாங்களா? அது எப்படி என்ன விட்டு போலாம்? நீ ரொம்ப லேட் பண்ணியா, அதனால உன்னை ஆட்டோ பிடிச்சி வர சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்க பாரு உஷா, நீ அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீ தான் அவங்கள பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அவங்க உன்னை அப்படி நினைக்கல. நீ அதை எப்ப புரிஞ்சுக்க போறிய தெரியல. அத்தா, பாத்து பாத்து. என்னங்க இவ்ளோ கிராண்டா இருக்கு? ஆமாத்தா, எல்லாம் சுந்தரியோட ஏற்பாடுதான். என்னங்க சுந்தரி நம்ம பொண்ணுக்கு எவ்ளோ கிராண்டா ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிருக்கா. இதையெல்லாம் பாக்கும்போது எப்படி இருக்கு தெரியுங்களா? ஆமாத்தா, மாலினி மேல சுந்தரி வச்சிருக்க பாசத்துக்கு முன்னால நம்ம பாசெல்லாம் ஒண்ணுமே இல்லாத்தா. உண்மைதாங்க. சுந்தரி சொல்லுக்கு மட்டும் இல்லங்க, உண்மையாவே மாலினிய அவ குழந்தை மாதிரி பாத்துக்கிறா. சரிதா, நான் உள்ள ஏதாவது வேலை இருக்கான்னு பாக்குறேன். நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு, என்னாச்சு? ஷோ கடவுளே, எல்லாம் இவனாலதான் இவர் கோவமா போறாரு. இவனை என்ன செய்யறது? நல்லா இருக்குல்ல டெக்கரேஷன்? ஆமா, நல்லா இருக்கு. எங்க அம்மா அரேஞ்ச் பண்ற எல்லாமே நல்லா இருக்கும் இல்ல மாஸ்டர்? ஆமாடா செல்லக்குட்டி. இந்த தாயி வேப்பில காப்பு. உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த வேப்பில காப்ப நிறைஞ்ச மனசோட தாய்க்கு போட்டு விடு தாயி. மஞ்சள் அரிசி எடுத்து ஆசீர்வாதம் பண்ணு தாயி. பன்னீர் தெளி தாயி. எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும். நீயும் உன் குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கணும். முறையுள்ள சுமங்கலி பெண்கள் எல்லாம் வந்து புள்ளதாச்சி தாய்க்கு ஆசீர்வாதம் பண்ணி
வளையல் போடுற தாய்ங்கெல்லாம் வாங்க. நீ இப்பதான் வரியா? ஏன் லேட்? முன்னாடியே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாச்சு. அதுவா லேட் ஆயிடுச்சு. ஹலோ மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் வெற்றி சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஏன் நீங்க வெளியவே நிக்கிறீங்க? உள்ளதான் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாச்சே. இல்ல, சும்மாதான் தமிழோட விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க என்ன சார் இவ்வளோ லேட்டா வரீங்க? இல்ல, வீட்ல சின்ன ஒர்க். அப்படியா? பரவாயில்ல, நீங்க உள்ள போங்க சார். நான் கொஞ்ச நேரம் தமிழ் கூட விளையாடிட்டு வரேன். போதும் மாஸ்டர், உள்ள போவோம். அகிலன் பாட்டி எல்லாரும் வந்துட்டாங்க. வாங்க மாஸ்டர், உள்ள போலாம். டேய், பாத்து போங்க. வாங்க மாஸ்டர். வாங்க வாங்கம்மா. அகில், வா தங்கம். ஏன் இவ்ளோ லேட்டு? அப்பா எங்க? அதோ வராங்க. வாங்க வாங்க. இப்பதான் உங்களுக்கு பஸ் கிடைச்சதா? இல்ல ட்ரெயின்ல வரும்போது டிராபிக் ஜாமா? ஏன் இவ்ளோ லேட்டு? உங்களை ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வெற்றி. சாரி சுந்தரி, லேட் ஆயிடுச்சு. உஷா வரதுக்கு கொஞ்சம் லேட்டு. உள்ள வராதுன்னு சொன்னா கேட்க மாட்டான். என்னாச்சுமா? ஒண்ணு இல்லம்மா, நீங்க உட்காருங்க வெற்றி. அம்மா, நீங்க மேடைக்கு வாங்கம்மா. வாங்க வாங்க போலாம். நீங்க உட்காருங்க. நல்லா சாப்பிடுமா. நீ சாப்பிட்டாதான் உன் வயித்துல இருக்க குழந்தைய நல்லா சாப்பிடும். வாமா, வந்து ஊட்டு. நீ தான் முன்னாடி வந்து ஊட்டி விடணும். ஊட்டு.
என்ன மாலினி சின்ன குழந்தை மாட்டுக்க சாப்பிடுற? அங்க பார், சேலையெல்லாம் தண்ணி சோறுமா கிடக்கு. மா அப்படி ஊட்டிட்டாங்கம்மா. ஏன் தாயி புள்ளைய திட்டுற? புள்ள தாச்சி எப்போதும் குழந்தைதான். நீ வா தாயி, நான் சரி பண்ணி விடுறேன். தண்ணிய தொட்டு புடவைய தொடச்சிட்டா போயிட போகுது. வா தாயி, வா. இன்ஸ்பெக்டர். எஸ் மேம். ஓகே மேம். என்னப்பா வெற்றி, ஃபங்க்ஷனே முடிஞ்சு போச்சு. நீ பேசுறேன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் பேசவே இல்லையே. இங்க வந்து நின்னு வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. இல்லம்மா, அது வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இப்ப நீ பேசுறியா இல்ல நான் போய் சுந்தரி கிட்ட பேசட்டுமா? இல்ல சுந்தரி கிட்ட கூட வேணாம், அதோ தானே இருக்காரு அவ மாமா, அவர்கிட்டயே போய் பேசுறேன். ஐயோ அம்மா, நானே பேசுறேன். எல்லாரும் ஃபங்க்ஷன்ல நல்ல மூட்ல இருக்காங்க. நீங்க அவசரப்பட்டு பேசி அதை கெடுத்துறாதீங்க. சரிப்பா, அப்ப நீ போய் பேசு. சுந்தரி இங்க தானே இருக்கா, போய் பேசு. சரி, நீ இப்படி நின்னு யோசிச்சுக்கிட்டே இரு, நான் போய் முருகன் கிட்ட பேசிட்டு வரேன். அம்மா, நானே போறேன். நான் சுந்தரி கிட்ட பேசதான் மனசுக்குள்ள ஒரு தடவை பேசி பார்த்தேன். நீங்களே பாருங்க, உங்க கண்ணு முன்னாடியே போய் பேசுறேன். சிந்தனை சாப்பாடை தொடச்சிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா ஆகும்? பேசு. இப்ப பேசுறியா? நான் போய் முருகன் கிட்ட பேசட்டுமா? சரி சரி. ஓ, அவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்களா? சுந்தரி. ஆமா. ஒரு நிமிஷம் வாங்க வெற்றி, சாப்பிட்டு போலாம். அம்மா கிளன் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. சுந்தரி, கெஸ்ட் எல்லாம் சாப்பிடட்டும், அப்புறமா சாப்பிடலாம். சரி. பேசு. நான் கூட சொல்லியிருந்தேனே. புரியுது. மாப்பிள்ளை எந்த ஊரு? இதே ஊருதான். ஓ அப்படியா? சுந்தரி, என்ன வெற்றி? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் வெற்றி? சொல்லுங்க. என்ன வெற்றி, தனியா பேசணுமா? ஆமா. சரி வாங்க வெற்றி, நீங்க போய் சாப்பிடுங்க. சரி சரி. எப்போ கிளம்புறதா ஐடியா? மாலினி, மாலினி எங்க போயிருப்பா? மாலினி, சீக்கிரம் வாங்க. அங்க பாருங்க. சொல்லுங்க வெற்றி. சுந்தரி, அது வந்து சொல்லுங்க வெற்றி. அது வந்து நான் அது என்னன்னா